ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாஜக. விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிடணும் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இதனிடையில விஜய் அவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டியை ஏத்திக்கணும், என்னுடைய கெத்து என்ன, என்னுடைய நிலைமை என்ன அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், என் தகுதி என்ன, எனக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றத அதிமுகவும் பாஜகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வம்படிக்குன்னு என்ன பண்றாரு, ரெண்டு பேருக்கும் செவி கொடுக்காம சைலண்டாவே இருக்கிறாரு. ஒரு படத்துல கார்த்திக் சொல்லுவாரு, வள வள வளன்னு பேசிட்டு இருந்தா யாரு கேப்பா, பேசாம சும்மா இருங்க, அதுக்கப்புறம் எப்பப்பா இவரு பேசுவாரு அப்படின்னு எல்லாரும் உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் அமைதியா இருக்கிறாரு. கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, இவர் அமைதியாவே இருக்கிறாரு. அதனால இவருக்கான இது விஷயம் ஏறிக்கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, பாஜகவுக்கு ரொம்ப பொறாமையா போயிருச்சு. எதுக்கு தேவையில்லாம விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள வா வான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இருக்காரு, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு ஒரு லைட்டா பொறி தட்டி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அதிமுகல இதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, அவருடைய பிரச்சாரத்துல தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்கும் பொழுது கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இங்க பாஜகவும் சில காரியங்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஏறி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதுக்குப்பா நீ அப்படி சொல்ற, அதிமுக தலைமையில இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அதிமுக தலைமை, நீ என்ன தனியா கூட்டணி வைக்கிறது, கூட்டணிக்குள்ள கூட்டணியா, அப்படியெல்லாம் இருக்க கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க தான் தலைமை, அவ்வளவுதான். அதிமுக தலைமையில வரக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தான் வரணும் அப்படின்னு மேல கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல் ஃபோர்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, ஏறி இருக்காங்க. அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளா விஜய பத்தி பேசாமே இருந்தாரு. விஜய் கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்றத கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. இருந்தாலும் இந்த விஷயத்த டெய்லி புகைச்சுக்கிட்டே இருந்தாதான் மக்கள் மத்தியில இது சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிரும் அப்படின்னு. அது போல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால எடப்பாடி பழனிசாமி நீங்களா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களை பேச விட்டாங்க. செல்லூர் ராஜன், ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, விஜய்க்கு கூட்டணி வாங்க 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 வாங்கன்னு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இவங்களை கண்டிக்காம இருக்கிறாரு. இவரு தானே தலைவர், இவரு தான் என்ன பண்ணப்பா, நீங்க பாருங்க, மேல இடத்துல இருந்து ஆர்டர் வந்துருக்குது, யாருமே விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு ஒரு கேட்க கூடாது அப்படின்னு இவர் தான் என்ன பண்ணும், கீழே இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி சைலண்டாவே இருக்கிறாரு, கீழே இருக்கிறவங்கள தூண்டி விட்டுட்டு அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. இதனால ரொம்ப கடும் கோபத்துல பாஜக இருக்கு. நாங்க விஜய வச்சு பிளான் பி செயல்படுத்தலாம்னு இருக்கோம், ஆனா நீங்க இது மாதிரி செயல்படுத்துறீங்களா, இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணியில இருந்தா நம்ம ஜெயிக்க மாட்டோம், இது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிருச்சு. ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கோட்டைக்குள்ளேயே பல சர்ச்சைகள் சுத்திக்கிட்டே இருக்கு, நிர்வாகிகள் எல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க, யாருமே வேலை செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. அந்தந்த மாவட்டத்துல உட்கட்சி புசல் பயங்கரமா எழும்பி இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால. ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக வின் பண்ணுவாங்க கன்ஃபார்மா தெரியல. ஒரு சில தொகுதி எல்லாம் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்குன்னு இல்ல, அதிமுகன்னு ஒரு சில ஓட் பேங்க் இருக்கு. அதிமுக ரெட்டையில அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே கன்ஃபார்மா என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில தொகுதிகள் இருக்கல, அந்த தொகுதிகளால் டேக் ஓவர் பண்றதா சில தகவலும் பரவுனதுனால எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜெயிக்கிற தொகுதியை யாருன்னா விட்டு கொடுப்பாங்களா? இப்போ ரொம்ப நாள் இந்த கட்சி ஆட்சிக்கு வராம இருக்கு, எந்தலயும் ஜெயிக்காம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாச்சுன்னா ஜெயிச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு தான் அதிமுக நினைக்குது. உண்மையும் அதான் கூட. அப்படி இருக்கும்பொழுது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஆனா இங்க பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா,
எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. பாஜக கிட்ட உங்க ஃபைல், அதிமுக ஃபைல் எல்லாம் மாட்டின்னு இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே சமயம் இதே பாஜக இந்த மிரட்டல் வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் காரியத்தை சாதிச்சிட முடியுமானா முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை பெரும் கோபத்துல வெடிச்சிருச்சுன்னா பாஜகவால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல செயல்படும் போது அதிமுக இருக்கிற யாருமே இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு நெருடலாவே இருக்கு. என்னப்பா நம்ம இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும், ஆனா கீழே இருக்கிற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைத்து பார்த்தா இதுதான் விஷயம். பாஜக ஒரு சில விஷயங்கள்ல தலையிடுறாங்க. அதனால கூட்டணியில இறங்கி யாருமே என்ன பண்ணல, வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லை. அது இல்லாம பாஜக அதிமுக கூட்டணி வச்சு நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயம் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசுனால பெரும் தலைவலியா இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, உட்கட்சி பூசல் அந்தந்த மாவட்டங்கள்ல வெடிச்சிருக்கு. சோ அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட பயணிக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்ல, கட்சிக்கும் நல்லது இல்ல அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல எதனா ஒரு வேலையை செஞ்சு தாவேகா கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குலதான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறார். இதுதான் உண்மை. அரசியல் களத்துல இதுதான் பேச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சிருவாரு, லாஸ்ட் மினிட்ல பாஜக கழட்டி விட்டுருவாரு. அதனாலதான் அவருடைய பேச்சுகள்லாம் என்னவா இருக்கு, அதிமுக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில தமிழக வெற்றி கழகம் கூட்டணி, இப்படிதான் ஒரு பேச்சு இருக்கு. ஆர்பி உதயகுமார் கூட என்ன சொல்றாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தை காப்பாத்துறதுக்கு ஆண்டவனால கூட முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சோ இந்த பிளான்ல தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே திட்டவட்டமா இருக்கிறார். சோ இதனால இந்த கூட்டணியை உருவாக்குற விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி டைரக்டா இறங்க முடியாது. ஏன்னா மேல இருந்து என்ன பண்றாங்க, அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அதனால தனக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் செல்லூர் ராஜன், ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார் இவங்களை பேச விட்டு காரியத்தை சாதிக்க வச்சுக்கிறாரு. இதையே மக்கள் மத்தியில் என்ன பண்ண போறாரு, பேச வைக்கிறாரு அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசுறாங்கல்ல, இந்த பேசுறத இவர் என்ன பண்றாரு, கண்டிக்கிறதே இல்ல. ஏப்பா எதுக்குப்பா இது மாதிரி பேசுறீங்க, தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க, அவங்கதான் கூட்டணிக்குள்ள வர வேணா, பாஜக நம்மளுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்குல்ல, எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கண்டிக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் பாஜக பார்த்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு, எதுக்கு சார் நீங்க கண்டிக்காம இருக்கிறீங்க, இது மாதிரி பொதுவெளியில பேசினா ஒரு குழப்பம் வந்துடாதா, அப்ப அதிமுக பாஜக கூட்டணி பிரிதா அப்படின்ற பேச்சு இங்க இருக்குதுல, அதனால கூப்பிட்டு கண்டிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதா தகவலும் வந்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைன்னா கூட அரசல் புரசலா அதிமுக வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. பாஜக கூட அதிமுக இருக்கிறது விரும்பவே இல்லை, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை தூண்டிவிட்டு வேலை செய்யறாங்க, அதுலதான் இங்க பிரச்சனையே இருக்கு அப்படின்னு பாஜக நினைக்கிறதுனால இப்போ அதிமுகவை கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுமேட்டு இருந்து தமிழக வெற்றி கழகத்தை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு. ஆனா இது அதிமுக கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு டைரக்டா இறங்கலனா கூட தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை ஏவி விடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜக கிட்ட இருக்கு. இதனால பாஜக என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட தலைவர்களை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கிறாங்க. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.